12ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயாம். அப்படி இருக்க அப்படின்னா அங்கே எப்படி இருக்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மேலே 36ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போ அப்படி இருக்க அப்படின்னு வாசித்தமே, அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சகலமும் அவராலும், அவரால்னா இயேசுவால, அவராலும் அவர் மூலமாயும் இயேசு மூலமாயும் அவருக்காகவும் இயேசுவுக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அதனால தான் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன். அப்போ இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம். இதுக்கு ஆல்டேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஆல்டேஷன்னா இப்போ ஒரு பில்டிங் ஆல்டேஷன் பண்ணுவாங்க, தெரியாம பில்லரை இடிச்சிட்டாங்கன்னா பில்டிங்கே என்ன ஆகிடும், கீழே விழுந்துடும். அப்போ ஆல்டேஷன் பண்ணணும்னா லைட்டா வேணா பண்ணலாம், பார்த்து பண்ணணும், நிதானமா பண்ணணும். அப்போ அந்த பில்டிங் அழகுபடுத்துறதுக்கு வேணா ஒரு சில ஆல்டேஷன் பண்ணலாம். அது போல நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை எப்படி கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணலான்னா, அதை பரிசுத்தமா ஆல்டர் பண்ணணும். அசுத்தமா இருக்குதா, அந்த அசுத்தங்களெல்லாம் நீக்கி, ஒரு பில்டிங் அழுக்கா இருந்தா அதெல்லாம் தேய்ச்சி, அதுக்கு தான் சகோதர் பால்ராஜை கூப்பிட்டு இருக்கிறோம். ஜபகோபுரத்தை கொஞ்சம் வந்து சுண்ணாம்பு பண்ணிங்க, கொஞ்சம் அழுக்காயிட்டு இருக்குது. அவர் ஒரு மாதத்துக்கு அவருடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வந்துட்டாருன்னா ஒரு மாதத்தில் ஜபகோபுரம், நம்ம அம்பத்தூர் சபை எல்லாம் கம்ப்ளீட்டாக முழு பில்டிங்கையும் சுண்ணாம்பு அடித்து கொடுத்துருவார். அதுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய அந்த சரீரம் வந்து பரிசுத்தம் அடைய வேண்டும். அந்த சரீரம் பரிசுத்தம் அடைவது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக அதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 16 வசனம் முதல் வாசிங்க. மத்தேயு 15:16 வசனம் முதல். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய இருதயத்தில் இருந்து வரக்கூடியதான் மனுஷனை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்துமா. வாய்க்குள்ள போறது தீட்டுப்படுத்தாது. நீங்க எந்த கறியை சாப்பிட்டாலும் அது வயிற்றுல போய் அது வெளியில வந்துடும். ஆனா நம்மளை தீட்டுப்படுத்துறது வாய்க்குள்ள இருந்து வெளியில வர்றது, நாம இருதயத்திலிருந்து அது வருது. அப்ப நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இது எல்லாமே நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க என்பதை எதனால கண்டுபிடிப்பாங்க? அவங்க பேசுற பேச்சு. நீங்க உங்க வீட்டில் உங்களுக்கு அன்பானவர்கள் அவங்க மேல நீங்க அன்பா இருக்கிறீங்க என்பதை எதனால கண்டுபிடிப்பீங்கன்னா, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த பேச்சினால தான். அம்மா உனக்கு என்ன வேணும், உனக்கு பர்கர் வேணுமா,
உனக்கு கேக் வேணுமா அப்படின்னு ஒரு பிள்ளையை பார்த்து கேட்குற அந்த அந்த உள்ளத்திலிருந்து நம்ம கேட்போம். ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை உள்ளத்திலிருந்து தான் நம்ம கேட்போம். அவங்களுக்கு என்ன தேவை? பீஸா வேணுமா? இந்த காலத்து பசங்க பீஸா, பர்கர் இது போல தான் கேட்பாங்க. ஒரு காலத்து பசங்க அவங்களுக்கு ஒரு கடலை மிட்டாய், கமரக்கட்டு இதை சாப்பிட்டுட்டு, நம்மெல்லாம் நம்ம காலத்தில் 5 பைசா இருந்தால் ஒரு கமரக்கட்டை வாங்கி வாயில் அடக்கிட்டு அப்படியே அதுவே ஒரு இன்பமாக இருக்கும். 5 பைசா கமரக்கட்டு, வேர்க்கடலை மிட்டாய், இப்படிப்பட்ட இதுலேயே நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம். ஆனால் இந்த காலத்து பசங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கள திருப்தி படுத்தோம்னா நீங்கள் பணத்தை கொட்டணும், பைசாவையே கொட்டணும் பீஸா வாங்கிறதுக்கு. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க திருப்தி படுவாங்க. அப்போ நாம் ஒரு ஒரு பிள்ளைகளை திருப்தி படுத்துறதுக்கு கூட வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையினால் அவங்கள கேட்டு, இருதயத்திலிருந்து வருகிற அந்த வாயினால் அதை வாய் வழியாக கேட்டு அவங்கள திருப்தி பண்ணுகிறோம். அப்போ அது நம்மளை தீட்டுப்படுத்தும். அப்போ அசுத்தமாக ஒருத்தரை திட்டா அது தீட்டுப்படுத்தும். அப்போ வாயிலிருந்து வர்றது நல்லதா கெட்டதா அதை வச்சு தான் நம்ம தீட்டுப்படாமல் இருக்கிறோமா, தீட்டுப்பட்டு இருக்கிறோமா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், நாம் சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. அப்போ சரீரத்தை தீட்டுப்படுத்தாதீர்கள். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற நாம மிக முக்கியமாக சரீரத்தை தீட்டுப்படுத்த விடக்கூடாது. அதற்கு மிக முக்கியமான காரணம் வாய்தான். வாய் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வாயை நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயம் நாம் தான். இது ஜீவ பலியாக நாம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டிய இந்த ஆலயத்தை கெடுத்து போடக்கூடாது. தேவனுடைய இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. தீட்டுப்பட்டதுன்னா வேதம் சொல்லுகிறது, உள்ளத்திலிருந்து என்னென்ன வருதான். மத்தேயு 15:18 வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிட்டுக்கிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அல்லேலூயா. அப்ப எதெல்லாம் தீட்டுப்படுத்தும் அதை இயேசு சொல்லிட்டார். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப நம்மளை தீட்டுப்படுத்தி கொள்ளாம சிலர் கோபத்தில் கண்டபடிக்கு பேசிடுவாங்க. அப்புறம் அவங்க கோபம் கொஞ்சம் தனிந்த உடனே போய் கெஞ்சின்னு இருப்பாங்க, ஐயோ சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் வேணுக்குன்னே பேசலை, ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். அப்படி தான் நம்ம சில நேரத்தில் பிள்ளைகளை கூட கோபத்தில் எதையாவது பேசிடும். அப்படி கோபத்தில் பட்டு கோபப்பட்டு பேசிடாதபடிக்கு நம்முடைய சரீரம் ஜீவ பலியாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால் அதை தீட்டுப்படுத்தாதீங்க. ரெண்டாவதாக மத்தேயு 15:3-4 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்?
உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. அப்போ இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கவே கூடாது. அல்லேலூயா. அதை கை கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே மீறி நடக்கிறவங்க இருந்தாங்க. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாம போயிட்டாங்க. ஆனா தேவன் என்ன கற்பித்திருக்கிறார்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு நாம கனம் பண்ணாதான் நாளைக்கு நம்மள கனம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம கனப்படுத்த வேண்டும். அத கற்பனையை மீறி நடக்கக்கூடாது. அப்போ இந்த உலகத்தில் கற்பனைகளை ஆண்டவர் ரொம்ப எளிதாக மாற்றிட்டார். முதல் 10 கற்பனை கொடுத்தார், 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதில் தனித்தனியாக சொன்னார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக, இப்படி 10 கட்டளை கொடுத்தார். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த ஒரே கற்பனை, உன்னை போல் பிறனை நேசி. இந்த ஒரு கற்பனையை கை கொண்டுட்டா 10 கற்பனையை கை கொண்டுட்ட மாதிரி. அப்ப நம்மளை போல பிறனை நேசிக்கிறதுனா என்ன? நாம உட்கார நினைக்கிறோம், நாம ஒரு சீட்டை பிடிக்கிறோம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு அந்த சீட்டு தேவைப்படுதுன்னா நாம உட்கார்ந்தான்னா அவங்க உட்கார்ந்தான்னா நீங்க உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க அப்படின்னு அவங்களுக்கு இடம் பஸ்ஸில் பிடிச்சி கொடுக்குறதோ, இல்லை எங்கேயாவது போனால் லைனில் சரி நீங்கள் தான் முதல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ அவசரமாக வேலை இருக்குது போல் இருக்குது, ரேஷன் கடையில் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்க முதல், அப்புறம் கூட நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கினாலும் ஒன்று தான், நீங்கள் வாங்கினாலும் ஒன்று தான். அப்படி நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் என்னைக்கு அப்படி மாறுதோ அன்னைக்கு நிச்சயமாக இந்த உலகமே ரட்சிக்கப்பட்டுரும். அது போல மாறணும்னு தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மனுஷர்களை எல்லாரையும் சுத்தமாக்கணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும், சரீரங்களை ஜீவ பலியாக. அதுக்கு தான் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, அவருடைய கற்பனைகளை மீறி நடக்கக்கூடாது. அவருடைய கற்பனை என்ன சொல்லுதோ, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அதுதான் கற்பனை, அவர் சொல்றபடி செய்யணும். மூணாவது காரியம் என்ன? மத்தேயு 4:7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மூணாவது, நாம் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. தேவனால செய்ய முடியுமா? நிறைய பேர் ஆண்டவரை சோதனை பண்ணி பார்ப்பாங்க. இது ஆண்டவரை நீர் மெய்யான கடவுளாக இருந்தா இதை செஞ்சிருங்க, அப்போ நான் பார்க்குறேன். நீங்கள் பார்க்கறதுக்காக அவர் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் பார்க்கறதுக்காக நான் நம்புறதுக்காக அவர் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தேவன் அவரை பரீட்சை பார்க்கறத விரும்புறதே கிடையாது. ஏன்னா அவர் தேவன். நம்ம கிட்ட போட்டி போடுறதுக்கு நினைக்கிறோம். ஒரு சின்ன பசங்க ஒரு பெரிய ஆளை கூட்டிட்டு நீங்கள் எங்கள் கூட விளையாடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எங்கள் கூட கோலி விளையாட்டு விளையாடுங்க. அந்த கோலி விளையாட்டு விளையாடலன்னா அந்த பசங்க என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு கோலி விளையாட்டே தெரியல, ஆனால் கோலியெல்லாம் விளையாடிட்டு தான் அவர் பெரிய ஆளாக மாறி இருக்காரு. அது அவங்களுக்கு தெரியாது. பொம்பரும் விடுங்க அப்படின்றாங்க. நான் இல்லை, எனக்கு டைம் இல்லை, நான் போனோம். அப்படின்னா பம்பரமே விட தெரில. ஐயா, இவருக்கு பம்பரமே விட தெரில அப்படின்னா, அப்போ அந்த லெவலுக்கு பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி வரணும்னு நினைக்கிறாங்க. அது போல தான் நம்ம தேவனை இதை நீங்கள் செய்யுங்க பார்க்கலாம், அதை செய்யுங்க பார்க்கலாம் அப்படின்னு தேவனை பரீட்சை பார்க்குறோம். அது தவறான காரியம். தேவன் பெரியவர், அவர் உயர்ந்தவர். அவர் நினைச்சா உலகத்தை அழிக்க முடியும், அவ்வளோ சக்தி படைத்தவர். அவர் நினைச்சா புதிய வானத்தை உண்டாக்க முடியும், புதிய பூமியை உண்டாக்க முடியும். அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். பெரிய தேவன். அவர்கிட்ட போய் சின்ன சின்ன பிஞ்சி விஷயத்தை போய் நம்ம கேட்டுக்கின்னு, இதெல்லாம் சாதாரண காரியம்.
நமக்கு ஒருவேளை இது பெரிய காரியமா இருக்கலாம், நமக்கு ஒரு பெரிய தேவை இருக்கலாம், அது நமக்கு பெருசா இருக்கலாம், அது ஆண்டவருக்கு பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. இங்க வந்து சாத்தான் பிசாசு என்ன செஞ்சான், ஆண்டவரை மேல இருந்து குதிக்க சொல்றான். நீர் குச்சியானா தூதர்கள் வந்து அவங்க கரங்களிலே உண்மை ஏந்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்ப நாம நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பரீட்சை பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. தேவன் நடத்துவார், தேவன் தேவையை சந்திப்பார். தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம், இதுவரைக்கும் தேவன் வழி நடத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அதிசயம். எப்படிதான் அந்த இன்ஜினியருக்கு காசு கொடுப்போமோ எங்களுக்கு தெரியாது. திடீர்னு இந்த வாரத்தில் சனிக்கிழமை நாங்கள் சம்பளம் கொடுக்கணும், எங்களுக்கு காசு கொடுங்கம்பார். எப்படி தான் ஆண்டவர் சந்திப்பாரோ தெரியாது. எப்படியோ தேவன் சந்திச்சிருக்கிறார், இனியும் சந்திப்பார். அப்போ அதுக்காக தேவனை நம்ம பரீட்சை பார்க்கக்கூடாது. அதே போல மத்தேயு 4:9 நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பிசாசின் விருப்பத்தை நாம் ஒருபொழுதும் நிறைவேற்றக்கூடாது. அதே நேரத்தில் பிசாசை பணிந்து கொள்ளவே கூடாது. அது எந்த உருவத்தில் இருந்தாலும், அது மனுஷ உருவத்தில் இருந்தாலும், மிருக ஜீவன் அல்ல ஊரும் பிராணிகள் எந்த உருவத்தில் இருந்தாலும் அது பிசாசு. அந்த பிசாசை நாம் என்ன செய்யக்கூடாது, அது இயேசுடைய உருவத்திலேயே வச்சா கூட அது என்னதுதான், பிசாசு தான். அதுக்குள்ளே புகுந்து மனுஷரை வந்து வஞ்சிக்கும். ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர்னு யாருக்கும் தெரியாது, இயேசு எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இயேசு உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் இருப்பார், வேற உருவமே கிடையாது. உங்களை கண்ணாடியில் பார்த்தா இயேசுவை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அப்படிதான் இருப்பார கண்ட, நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் இயேசு இருக்க மாட்டார். அதனால தான் எனக்கு ஒப்பான சொரூபத்தையாவது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ நமஸ்கரிக்க வேண்டாம். நிறைய கிறிஸ்துவங்க வீட்டில் இதுதான் பிரச்சனை. கிறிஸ்துவ வீட்டில் வந்து ஒரு காலண்டர் வச்சுறாங்க, ஜீசஸ் படம் போட்ட காலண்டர். அந்த காலண்டரை வச்சு காலையில் எழுந்தா அதில் தான் கண் முழிப்பாங்களோ என்னவோ தெரியாது. ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை அந்த ஃபோட்டோக்கு முன்னால் போய் ஏதாவது பேசுவாங்களோ என்னவோ தெரியாது. ஏன்னா நான்லாம் அப்படி பேசுறது கிடையாது, அதனால நான் சொல்கிறேன். இல்லை ஒரு சிலர் போய் அந்த ஃபோட்டோக்கு முன்னால் அழுவாங்களோ என்னவோ. அப்படி நீங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் அந்த அந்த ஃபோட்டோவில் இயேசு இருக்க மாட்டார், அசுத்தாவி தான் இருக்கும். ஒரு இயேசு போல ஒரு சிலை வச்சிருந்தா கூட அந்த சிலையில் இயேசு இருக்க மாட்டார். ஏன்னா இயேசு எங்கே இருக்காரு, நமக்குள்ளே உனக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. அப்ப நமக்குள்ளதான் இருக்கிறார். அந்த இயேசு நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம ஏசப்பா அப்படின்னு நம்ம பேசணும், அவரோடு பேசணும், அவரை வந்து ஆராதனை செய்யணும், பிசாச அல்ல, தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். அப்போ ஒரு பலியை எப்படி பலியிடுவாங்கன்னா சந்து சந்தாக வெட்டுவாங்க. முதல் வந்து தோல் உரிப்பாங்க. ஒரு பலியை வந்து கொன்று அதை தலையெல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாத அந்த மற்ற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த பலியை வந்து தோல் எடுத்துட்டு சந்து சந்தாக அதை வெட்டி அதை தான் பலிப்பீடத்தில் வைப்பாங்க. அது போல தான் நம்மளை வந்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் யாருன்னே தெரியக்கூடாது. சிலர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் அவனை போல கிடையாது, நான் வந்து உபவாசம் எடுக்கிறேன், நான் அவனை போல கூட கிடையாது, நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் அவனை போல கிடையாது அப்படின்னு அந்த பெருமை பாராட்டி கொண்டு இருந்த அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. ஆனால் ஒரு ஆயக்காரன் அடிச்சுட்டு, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்
அப்படின்னு சொன்னானே, அவனை தான் ஆண்டவர் நீதிமானா மாற்றினார். அவருக்கு நம்மளுடைய ஆள் அட்ரஸ் எல்லாம் தேவையில்லை. நாம ஒரு பலி. இந்த பலி ஆண்டவர் அங்கீகரிக்கிற பலியா? இந்த பலி தேவன் அங்கீகரிச்சாரா இல்லையா? அங்கீகரிக்கிறாரா இல்லையா? அங்கீகரிக்கணுமா? தீட்டுப்படாமல் இருக்கணும். அங்கீகரிக்கணுமா? அவர் கற்பனைகளை மீறி நடக்கக்கூடாது. அங்கீகரிக்கணுமா? தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. நம்மளை பலியா அங்கீகரிக்கணுமா? பிசாசை ஒருபொழுதும் பணிந்து கொள்ளக்கூடாது. அடுத்தது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனத்தில் ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஒப்புரவாக வேண்டும். சகோதரனோட ஒப்புரவாகாம நம்ம காணிக்கையை செலுத்த முடியாது. பலிபீடத்துக்கு முன்னால முதல் உங்க காணிக்கையை வச்சுட்டு சகோதரன் கிட்ட நாம் என்ன செய்யணுமா? ஒப்புரவாக வேண்டும். உன் சகோதரனுக்கு உன்னிடத்துல ஒரு குறை இருந்தா, குடும்பத்தில் குறையா, முதல் ஒப்புரவாகுங்க. உங்க மனைவி கிட்ட நீங்க குறையா இருக்கீங்க, குறைப்பட்டிருக்கீங்களா? உங்க புருஷங்கிட்ட குறைப்பட்டிருக்கீங்களா? இல்லை உங்க பெற்றோர்கிட்ட குறைப்பட்டிருக்கீங்களா? சிலர் வந்து குறைப்பட்டுக்குவாங்க. எனக்கு என்ன செஞ்சிட்டேன், எனக்கு ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அப்படி இப்படி இன்னும் குறைப்பட்டுக்குவாங்க. அப்படியெல்லாம் ஒரு குறை இருந்தா முதல்ல போய் ஒப்புரவாகு. அதன் பிறகு உன் பலியை வந்து செலுத்து, உன் காணிக்கையை வந்து செலுத்து. அதை தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒப்புரவாகிற ஊழியத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். எப்படியாயில எல்லாரும் ஒப்புரவாகிடணும். இப்ப நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம்னா இந்த இவ்வளோ பேரும் யார் மேலேயும் வந்து சண்டை வச்சிருக்க கூடாது, யார் மேலேயும் பகை வச்சிருக்க கூடாது, யார் மேலேயும் கசப்பு வச்சிருக்க கூடாது. அப்படி கசப்போட நம்ம தேவனை ஆராதனை செஞ்சா நம்மளை பலியாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த பலி வந்து வேஸ்ட். ஒரு பலியை வெட்டி பலிபீடத்தில் வச்சுட்டு வானத்திலிருந்து அக்கினி வந்து பலிபீடத்தை பட்சித்தா அந்த பலியை தேவன் அங்கீகரிச்சார்னு அர்த்தம். அந்த பலியை வந்து அக்கினி வந்து படிச்சிக்காம தேவனை அங்கீகரிக்காம இருந்தா அந்த பலி என்ன ஆகும்? ஈ வந்து உட்காரும், காக்கா வரும், கழுகு வரும், நாய் வந்து அந்த கறியை தூக்கின்னு ஓட பார்க்கும், என்னென்னவோ நடக்கும். அப்போ தேவன் நம்மளை கைவிடாம நம்ம பலியா அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா நாம குறையெல்லாம் நிறைவாக்க வேண்டும். அல்லேலூயா. ஒப்புரவாக வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல எதிராளி கிட்ட நல்மனம் பொருந்த வேண்டும். எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. இன்னைக்கு ஒரு ஜெயில்ன்றது யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா ஜெயிலுன்றது வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு. முன்னெல்லாம் கொலைக்காரங்களுக்கு தான் ஜெயிலு, தப்பு செஞ்சவங்களுக்கு தான் ஜெயிலு. இந்த காலத்தில் நல்லவங்க கூட ஜெயிலில் எத்தனையோ பேர் இருக்காங்க, சந்தேக கேஸில் இருக்காங்க. அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த காலத்தில் நீதி நியாயத்தையெல்லாம் பார்த்து அவங்க வந்து கைது பண்ணுறது கிடையாது. தேவன் தான் நமக்கு துணையாக இருந்து நம்மளை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? ஆண்டவரை பற்றி சொன்னாங்க, அது ஒரு காரியத்தை தானே செஞ்சாங்க. அவங்கள சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க, பேதுருவை சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. அவங்க ஒரு பாவமும் செய்யலை, ஆனாலும் சிறைச்சாலை. அப்படி இருக்கும் பொழுது எதிராளி கிட்ட நம்ம நல் மனம் பொருந்த வேண்டும்.
எதிராளி நியாயாதிபதி இடத்துல ஒப்பு கொடாமலும் நியாயாதிபதி சேவகத்தில் ஒப்பு கொடாமலும் சிறையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. வழியில் இருக்கும்போதே ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்க கோர்ட்டுக்கு. அப்ப கோர்ட்டுக்கு போகும்போதே என்ன பண்ணணும்? வழியிலேயே நல்மனம் பொருந்திடணும். அங்க போலீஸ்காரங்க நிறுத்துறாங்கன்னு வைங்க ஒரு டீ கடையில், எப்பா எதிராளியை பார்த்து நீங்க எப்பா இந்தப்பா டீ சாப்பிடுப்பா, இந்தப்பா பிஸ்கெட் சாப்பிட்றியாப்பா. அவன் பார்ப்பான், இவனை நம்ம எதிராளின்னு நினச்சோம், இவன் நமக்கு டீ பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறான். இல்லை இளநீ குடிக்கிறியப்பா, இந்தா இளநீ குடி, உடம்புக்கு நல்லது. அப்போ அங்கே போய் ஜட்ஜி கிட்ட என்ன சொல்லுவான்? ஐயா கேஸை வாபஸ் வாங்கிக்கிற ஐயா, இவரை எதிராளின்னு நினச்சேன், ஆனால் இவர் பார்த்தா எப்படி இருக்காரு? நண்பர் மாதிரி இருக்காரு. அல்லேலூயா. அப்போ நம்ம குறைகளை நிறைவாக்க வேண்டும். நம்முடைய நல்மனம் பொருந்த நல்மனம், அந்த மனதை நல்மனம், மனதினால்தான் பிரச்சனை வருது. மனசுனால ஒருத்தரை திட்டிடுறோம், அதை சரி பண்ணோன்னா நல்மனம் திரும்ப திட்டிருந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. நல்மனம் அவங்க மனதையும் சாந்தமாக்கணும், நம்ம மனதையும் சாந்தமாக்கணும். அதுதான் நல்மனம் பொருந்துருது. இப்படி நல்மனம் பொருந்தாதான் நம்முடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அடுத்தது மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. தேவன் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது முதல் சொன்னார். அது போலதான் நம்மளை பார்த்து சொல்றாரு, வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஏன் தெரியுங்களா? அந்த வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை என்று சொன்னா நம்முடைய கையில் இருக்கிற நற்கிரியைகளை மனுஷர் காணவே முடியாது. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது எப்படி தெரியும்? என் பொண்ணு என்னை பார்த்து கேட்குது, நீங்க டேடி நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நான் என்ன சொல்றது? அப்ப அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தா நான் நல்லவன், அது கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னா நான் பேட் டேடின்றோம். என்ன நீங்க டேடி, நீங்க ரொம்ப பேட், நீங்க பேட் டேடி. நான் கேட்டதை வாங்கி கொடுக்கல, அப்ப நீங்க பேட். அப்ப கேட்டதை வாங்கி கொடுத்தா குட் டேடி. அது போல இந்த உலகத்தில் ஒரு பிள்ளைகளே நம்மள நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. நல்லவங்களான்னா அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்போ மனுஷன் நம்முடைய நற்கிரியைகளை காண வேண்டும். நம்முடைய நற்கிரியை அவங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம்? நிறைய பேர் நற்கிரியை செய்யறதே இல்லை. அப்ப எப்படி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும்? உங்க கிரியை நற்கிரியா இருக்க வேண்டும். அதை மனுஷர் காணும்படியாக நம்முடைய விளக்கை அதை வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. நம்முடைய நற்கிரியை ஜனங்களுக்கு தெரிஞ்சாதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை ஜனங்கள்லாம் மகிமைப்படுத்தும் பொழுது பிதா பார்ப்பாரு, இவங்களுடைய நற்கிரியினால என்ன மகிமைப்படுத்துறாங்க, அதனால நான் இவங்களை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. அப்படிதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் வேதத்தில் ஒரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அதே போல இன்னொரு வசனத்தில் பார்க்கிறோம். 1 நாளாகமும் 16:29 கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள்.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யார் ஒருவர் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வராங்களோ, அதனாலதான் காணிக்கை செலுத்துற மாதிரி மகிமை செலுத்தணுமா. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருக்கு. காணிக்கை எப்படி செலுத்துறோமோ அது போல மகிமையை செலுத்த வேண்டும். அப்ப மனுஷர் நம்முடைய நற்கிரியை பார்க்கும் பொழுது அவங்க மகிமையை செலுத்துவாங்க. இந்தாங்க இவங்க பேர்ல இதை கட்டுறேன் அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம டீ குடிச்சா இன்னொருத்தர் பில் கட்டினா எப்படி இருக்கும்? நம்ம ஹோட்டலில் நல்ல என்ன பிரியாணி, ஸ்டார் பிரியாணி சாப்பிட்றோம். இன்னொருத்தர் வந்து நீங்க சாப்பிட்டதுக்கு நாங்கள் கட்டிடுறோன்னா, ஐயோ தெரியாம போச்சே ஒரு மூளை ஃப்ரை வாங்கியிருக்கலாமே, தெரியாம போச்சே ஒரு 65 வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். அடுத்தவங்க கட்டுறாங்கன்னா தெரியாம போச்சே, அப்போ அவங்க வந்து அதை கட்டுறாங்க. அது போலதான் நம்ம நற்கிரியை செஞ்சா மற்றவங்க மகிமையே தேவனுக்கு செலுத்துவாங்க. யார் நிமித்தம்? இவங்க செஞ்ச நல்லதுக்கு இவங்க தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். நாம் செய்கிற நல்ல காரியத்துக்கு அப்பா இவங்க எவ்வளோ நல்ல தேவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா தேவன் மகிமைப்படுவார், தேவனுக்கு மகிமை போகும். அப்படி தேவனுக்கு மகிமை போனால் நாம் தான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க. அதனால தான் 92ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். முதிர் வயதில் கூட யார்? தேவனுடைய பிள்ளைகள். அவங்க கனி கொடுத்து புஷ்டியா இருப்பாங்க, பசுமையா இருப்பாங்க. அப்ப வியாதியெல்லாம் அவங்கள ஒண்ணுமே கஷ்டப்படுத்த முடியாது, எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்ய முடியாது முதிர் வயது வரைக்கும். அதனாலதான் அவர் சொல்றார், நான் முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். அதனால கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்ப நம்முடைய சரீரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதே போல மத்திய 6ஆம் அதிகாரம் 30-31 கவலைப்படாம இருக்கணும். எதை உண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுத்துவோம். அவர் சொல்றாரு, இந்த பூச்சிகளுக்கு ஆண்டவர் வந்து உடுத்துவிப்பது உண்மையானா உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மள ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டோம். ஜீவ பலியா ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைங்க எதை குறிச்ச கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்முடைய சரீரம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். நம்முடைய சரீரம் ஜீவ பலியாக தான் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். பலியா ஒப்பு கொடுத்துட்டோம். இனிமே அதுக்கு என்ன தேவை? ஒன்றும் தேவை கிடையாது. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி நாம வந்து தேவனுக்கு நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். அந்த பலியை அவர் உகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொள்வார். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது பலியை வெட்டி அங்கே வைக்கிறாங்க. ஆனால் அக்கினி வந்து இறங்கி பலியை அப்படியே பட்சித்து எடுத்து கொண்டது. அல்லேலூயா. எலியா என்ற தேவ மனுஷன் பலியை வந்து வெட்டி வைக்கிறாரு, தண்ணி தனியாக குடம் குடமாக ஊத்துறாரு, அக்கினி வைக்கவே இல்லை. ஆனால் வானத்திலிருந்து தான் அக்கினி வருது. தேவன் தான் பலியை அங்கீகரிக்கிறார். அப்போ அது போல தான் தேவன் நம்மளை ஜீவ பலியாக, பரிசுத்தமான ஜீவ பலியாக நம்மளை அங்கீகரிச்சார்னா இந்த உலகத்தில் தேவ பலியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் நம்மளை சாத்தா ஒன்றும் செய்ய முடியாது, எந்த சோதனையும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த வேதனையும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் யார்? பலி. ஒரு பலியை எதனா செய்ய முடியுமா? வெட்டப்பட்டு வச்சிருக்கிற பலி, அந்த பலியை அதுக்கு போய் குத்தனை வலிக்குமா? வலிக்காது. ஊசி போட்டால் வலிக்குமா? வலிக்காது. ஏன்னா அது பலி, அது ஏற்கனவே சேர்த்துடுச்சு.
இப்போ அக்கினி வானத்திலிருந்து வந்து அதை படிச்சுக்கணும், அவ்வளோதான். அது பரிசுத்தமான பலியாக இருந்தால் வானத்திலிருந்து அக்கினி வரும், படிச்சுக்கும். அது போல தான் நாம் ஒரு பலியாக ஆண்டவருக்கு வாழ வேண்டும். வானத்திலிருந்து அக்கினி வந்து பலியை படிச்சுக்கிறது போல தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமான பலியாக இருந்தால் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார், நமக்குள்ளே அவர் இருந்து அவரே ஆளுகை செய்வார், அவர் நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவார். அதனால் இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய சரீரங்களை உமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்தமான ஜீவ பலியாக. அப்பா, எங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கற்பனைகளை மீறி நடக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் பிசாசை பணிந்து கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்மனம் பொருந்த எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எதிராளிகிட்ட நல்மனம் பொருந்த வேண்டும். அதே போல சகோதரனிடத்துல ஒரு குறை உண்டானால் அந்த குறைக்காக ஆண்டவரே நாங்கள் மனஸ்தாபப்பட வேண்டும் ஆண்டவரே, ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவரே. உன் காண்கிற சகோதரன் நீ நேசிக்காவிட்டா காணாத தேவனை எப்படி நீ நேசிப்பாய் என்று சொல்லி நீர் சொல்லி இருக்கிறீர். ஆகவே நாங்கள் காண்கின்ற சகோதரனை, காண்கின்ற சகோதரியை ஆண்டவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையான மனதோடு நாங்கள் வாழ உதவி செய்யும். போலி மனதாக நாங்கள் வாழக்கூடாதப்பா. உண்மையான இருதயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். உண்மையான இருதயம் அப்பா. நாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் நிமித்தம் தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல் மனதை இந்த நாளில் எங்களுக்கு தாரும். எங்களை ஜீவ பலியாக ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும், ஒவ்வொருடைய பிரச்சனைகளை மாற்றும், அற்புதங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.